ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான கோவைக்காய் பொரியல் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கோவைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவில் கோவக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக சொல்லணுன்னா கோவக்காய் விதைகளை சாப்பிட்றதுனால கண் பார்வை திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் கடைசியில் மேலும் சில நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இனி கோவக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுக்கிடுங்க. தாளிப்பதற்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்து வச்சிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிடுங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிடுங்க. கட் பண்ணிய தேங்காய் துண்டுகள் 1/2 கப் அளவிற்கு எடுத்து வச்சிடுங்க. ஒரு தக்காளி பழத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிடுங்க. பொரியலுக்கு தேவையான கல்லுப்பை எடுத்து வச்சிடுங்க. 3 சிகப்பு மிளகாயை எடுத்து வச்சிடுங்க. 1 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சிடுங்க. 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிடுங்க. பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கோவக்காயை எடுத்து வச்சிடுங்க. எடுத்து வச்ச கோவக்காயை அலசி எடுத்துட்டு இதே போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இனி கோவக்காய் பொரியலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த தேங்காய், ஜீரகம், சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய், ஜீரகம், சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா கூடுதலாக சிகப்பு மிளகாய் எடுத்துக்கிடுங்க. இதே போல் கரகரப்பாக அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதே போல் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இனி கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. சமையல் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் உளுந்த பருப்பை அதில் சேர்த்துக்கிடுங்க. உளுந்த பருப்பு எண்ணெயில் வறுப்பட்டு சிவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்தால் தான் பொரியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும் வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. கருவேப்பிலையை உருவி அது கூட சேர்த்துக்கிடுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கோவக்காய் பொரியலுக்கு தேவையான கல்லுப்பை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்துட்டு இனி இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் வதங்கி வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இனி இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கிடுங்க. பாவக்காய் போலவே கோவக்காயும் கசந்து தான் இருக்கும். கசப்பாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணாமல் உணவில் தினமும் எடுத்துக்கிடுங்க. சேர்த்திருந்த கோவக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சேர்த்திருந்த கோவக்காய் வெந்து வரணும். அதனால் கோவக்காய் கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்கிடுங்க. கோவக்காய் வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிடுங்க. இதே போல் கோவக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேர்த்திருந்த தேங்காய் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சேர்த்திருந்த மசாலாக்கள் கோவக்காயோட மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக 1 நிமிடம் வரை மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்கிடுங்க. 1 நிமிடம் ஆகிட்டு கோவக்காய் பொரியல் சூப்பராக வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த பொரியலை வாரம் ஒரு முறையாவது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். இதை தொடர்ந்து இந்த காயில் உள்ள நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த காயை நாம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால முகத்தில் ஏற்படுற பருக்கள் போகும், தோல் சுருக்கம், முகச்சுருக்கங்கள்லாம் போகும். இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க
வாரம் ஒரு முறை இந்த காயை பொரியலாக செய்து சாப்பிடுங்க. இந்த பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.